Example 10.12. Find the particular solution of 1 plus x cube dy minus x square y dx is equal to 0. Satisfying the condition y of 1 is equal to 1. So y of 1 is equal to 1 condition is satisfy பண்ற particular solution கேட்டிருக்காங்க. So as usual இந்த differential equation க்கு நான் solution கண்டுபிடிச்சிட்டு இந்த condition apply பண்ணா என்ன value கிடைக்குது அப்படினு பார்க்கணும். So இதான் given equation. இது நம்ம variable separable method யூஸ் பண்ணி தான் differentiate பண்ண solution கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க 1 plus x cube dy is equal to இந்த term right hand side போகும்போது x square y dx அப்படினு கிடைக்குமா? So இப்போ நான் variable separable பண்ண போறேன். இங்க தான் dy numeratorல இருக்கு. So dy அப்படி வெச்சுக்கிறேன். இங்க y term இந்த y மட்டும் தான் இருக்கு. So அது left hand side வந்துச்சுனா divided by y ன்னு வரும். இங்க dx அப்படிங்கிறது x term இருக்கு, x square ஒரு x term இருக்கு. இங்க இருக்கிற x term right hand side வந்துச்சுனா 1 plus x cube அப்படினு கிடைக்கும். So இப்போ எனக்கு variable separable நான் பண்ணிட்டேன். left hand side full-ஆ y variable, right hand side full-ஆ x variable நான் செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ next நான் integrate பண்ணனும். Taking integration dy by y is equal to x square dx by 1 plus x cube. So இப்போ integrate பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பெரிய term ஒன்று இருந்துச்சு அப்படின்னா first அதை simplify பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு chance இருக்கா அப்படின்னு நாம பார்ப்போம். So simplify பண்ணுறதுக்கு எப்படி பார்ப்போம்? இது இப்போ ஏதாவது ஒரு termோட differentiation மேலே இருந்துச்சு அப்படின்னா நாம அதை let u is equal to or v is equal to அப்படின்னு நாம எடுத்துக்குவோம். ஸோ அதே மாதிரி இந்த 1 plus x cube நான் v அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ let v is equal to 1 plus x cube. பட் dv வேல்யூ என்ன வரும்? இதை differentiate பண்ணோம் அப்படின்னா 1 differentiate பண்ணா 0 plus 3x square. ஸோ d3x square ஆக்சுவலாக இது வந்து dv by dx. v ஐ x வச்சு differentiate பண்ணா 0 plus 3x square வரும். ஸோ dv by dx is equal to 3x square. இப்போ dv is equal to 3x square dx கிடைக்குமா? ஆனால் இங்கே எனக்கு x square dx தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 left hand side கொண்டு வரேன். dv by 3 is equal to x square dx. ஸோ அப்போ இங்கே வர்ற இந்த 1 plus x cube பதிலாக நான் v substitute பண்ணும்போது நியூமரேட்டரில் இருக்க x square dxக்கு பதிலாக dv by 3 அப்படின்னு நான் substitute பண்ணிக்கலாமா? ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக எனக்கு v வச்ச வேரியபிளாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் எனக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இன்டகிரல் ஆஃப் dy by y இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். இன்டகிரல் x square dxக்கு பதிலாக dv by 3 by 1 plus x cubeக்கு பதிலாக v. So integral dy by y is equal to integral dv by 3v. So இப்போ பாருங்க, இப்போ எனக்கு வந்து இந்த பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கிறது சிம்பிளிஃபை ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 1 by 3 dv by v. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் ஒன்று போல் இருக்குது. ஸோ இப்போ இங்கே எனக்கு வந்து 1 by y dy இருக்குது. 1 by y இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? நமக்கு log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் 1 by y வரும். அப்போ 1 by y இன்டகிரேட் பண்ணால் log y வருமா? அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தானே. ஸோ 1 by y இன்டகிரேட் பண்ணால் log y இஸ் ஈக்குவல் டு 1 by 3. 1 by v இன்டகிரேட் பண்ணால் log v ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c போடணும். இங்கே ரெண்டுமே லாக் இருக்கிறதுனால நான் அந்த கான்ஸ்டண்ட்டை லாக் சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். நார்மல் சி தான் போடுவோம், லாக் சினாலும் கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இங்கே லாக் வர்றதுனால இந்த லாக் ஃபார்மெட்டில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு நான் விக்கு பதிலாக நான் என்னென்னு எடுத்தேன்? 1 plus x cube தான் நான் v அப்படின்னு எடுத்தேன். ஸோ வியோட பிளேஸில் 1 plus x cube சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ log y இஸ் ஈக்குவல் டு 1 by 3 log of 1 plus x cube plus log c. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்களா, பர்டிகுலர் சொல்யூஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், y of 1 is equal to 2, y of 1 is equal to 2. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா x is equal to 1 இருக்கும்போது y is equal to 2, இதான் மீனிங். இங்கே y of x is equal to 2 ஃபார்மெட். ஸோ அப்போ x வேல்யூ 1 இருக்கும்போது y வேல்யூ 2 அப்படிங்கிறதா மீனிங். ஸோ இந்த வேல்யூவை அப்படியே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ், ஸோ log y வேல்யூ 2வா, ஸோ log 2 is equal to 1/3 log 1 plus 1 cube, ஸோ 1 plus log c. இப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். log 2 is equal to 1/3 log 2 plus log c. ஸோ இதிலேருந்து நான் log c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். log c is equal to log 2 minus 1/3 log 2. ஸோ இந்த ரெண்டுலேயும் நான் log 2 காமனாக எடுக்கலாமா, ஸோ log 2 காமனாக எடுத்தால் 1 minus 1/3, ஸோ எனக்கு 2/3 வரும். ஸோ 2/3 into log 2, log c is equal to 2/3 into log 2. ஸோ log cக்கு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூவை நான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, log c ஓட பிளேஸில் 2/3 log 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ அகெயின் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ், ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது அப்படின்னா log y is equal to 1/3 log of 1 plus x cube plus log c இருக்குது. log cக்கு பதிலாக 2/3 log 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டுலேயும் நான் 1/3 காமனாக எடுத்துக்கலாமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் log y அப்படி இருக்கட்டும், 1/3 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா log of 1 plus x cube plus 2 log 2. நெக்ஸ்ட்டு பவர் ரூல் யூஸ் பண்ணி இதை நான் பவருக்கு கொண்டு வரேன். ஸோ 1/3 into log of 1 plus x cube plus log 2 power 2 4 ஆயிடுமா. ஸோ log 4 பாருங்கள், log a plus log bன்னு இருந்துச்சுன்னா log a into b அப்படின்னு எழுதிக்கலாமா, ப்ராடக்ட் ரூல், லாகோட ப்ராடக்ட் ரூல். ஸோ அதை யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், which is equal to 1/3 log of 4 into 1 plus x cube இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, log y is equal to 1/3 into log of 4x plus 4 plus 4x cube, 4 உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம், இந்த 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா 3 log y is equal to log of 4 plus 4x cube. இதை நான் என்ன பண்ணிக்கலாம், பவர் ரூல் யூஸ் பண்ணி y cube கொண்டு வந்துக்கலாமா. ஸோ log of y cube is equal to log of 4 plus 4x cube. இந்த log கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா hence the solution is y cube is equal to 4 plus 4x cube or y cube is equal to 4 காமனாக எடுத்தால் 1 plus x cube. So both are same. Hence the solution is y cube is equal to 4 into 1 plus x cube.